வணக்கம் நண்பர்களே. இப்போ தேனீ கொல்லாமல் எப்படி தேன் எடுக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. தேனை எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். தேனை தள்ளி போனால் அது போயிடும். தள்ளி போனோன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்பூனில் அப்படியே தேனை எடுத்து சாப்பிட போகிறோம். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இது எங்கள் வீட்டில் தேன் கூடு இருக்குது. இன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு தேன் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம இது பண்ணிவிட்டு தேன் எடுக்க போகிறோம். லேசாக குத்தி விட்ருக்கோம். இவங்களே இதே தேன் இது தேன் இருக்குது. ஸோ அமாவாசை அன்னைக்கு தேன் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு போகிறா. இன்றைக்கி பார்க்கும்போது தேன் இருக்குது. நான் எடுத்து நான் சாப்பிட்டுருக்கேன் பாருங்களேன். லேசாக அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து சாப்பிட்டுருக்கேன். இந்த ஸ்பூன் எடுப்போம். ஸ்பூனு இந்த பாருங்களேன். தேன் இருக்கா? ஸ்பூனில் தேன் இருக்கு பாருங்க. எடுத்து சாப்பிட்றேன். இது ஒரு தேனை பாருங்கள். தேன் தெரியுதா? தேன் அப்படியே ஆஹா சூப்பராக இருக்கே. அப்படியே ஸ்பூனில் வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிடு. இங்கே வாங்க. இன்றைக்கி அமாவாசை. தேன் இருக்குமா இல்லைன்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. தேன் இருக்குது பாருங்கள். தேன் அப்படியே வருது பாருங்களேன். நிறையா வருதா? அப்படியேவா அருமையாக இருந்த தேன். ஒரு ஸ்பூனு அந்த ஸ்பூன் எடுத்து லேசாக வண்ணமாக்க அந்த ஸ்பூன்லேருந்து அப்படியே வருது. எவ்வளோ பாருங்கள். தேன் பாருங்கள். அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது தேனா. பாருங்கள் நிறையா இது எல்லோவாக இருக்குங்களே. இதே கூடு இந்தா. இதே கூடு கையை வச்சுருக்கேன். தேன் கூடு தான் இந்த பாருங்களேன். இது ஃபுல்லாக தேனீக்கள் தான். கருப்பாக தெரியுதா? எல்லாமே தேன் தான். காற்று ஆடுது. இருந்தாலும் இந்த காற்று ஆடுது இந்த செடிக்கு. இருந்தாலும் இந்த செடி ஆடினாலும் அது அப்படியே தான் இருக்குது தேன். இந்த நம்ம கை தொட்டமாக்க அது எல்லாமே அந்த பக்கம் போயிடுது. இந்தவங்களே கை தொட்டுறேன்னா எல்லாமே அந்த பக்கம் போயிடுது. தேனி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறையா தேனி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்தா இதை போல் தேனி இருக்குது. நம்ம கை தொட்டமாக பாருங்களேன். எல்லோ எல்லாமே இருந்துச்சு பாருங்களேன். இப்போ கை தொட்டோடனே இங்கே இருக்கிற பூரா அந்த பக்கம் ஒன் சைடாக போகுது. ஒன் சைடு போகிறதுனால இந்த தேன் பூரா நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அன்றைக்கும் ஒரு தேன் எடுத்தோம், சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. தேன் பாருங்களேன். அந்த ஸ்பூனில் எடுக்கிறேன். இந்த ஸ்பூனில் தேன் வருது பாருங்கள். அப்படியே தேன் வருதா? இந்த உள்ள தேன் இருக்கு பாருங்கள். அப்படியே நிறையா தேன் இருக்கு பாருங்கள். ஸோ இதே இந்த பூச்சியை டிஸ்டர்ப் பண்ணாமல் தேன் எடுக்கிற முறை இந்த இருக்குது பார்த்தீங்களா.
சாப்பிடுன்னு பாருங்கண்டா. அருமையாக இருக்குது, சூப்பர், நல்லாயிருக்கு. இந்த தேன் கூட்டில் அப்படியே தேன் இருக்குது பாருங்களேன். பூரா அங்கே ஃபுல்லாகவே இருக்குது, இருந்தாலும் அப்படி லேசாக தேன் எடுக்கிறேன். இதே தேன் சூப்பராக இருக்கா? ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம தேன் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு புதிய முறையில் இப்போ இந்த தேன் எடுத்து சாப்பிட்டுக்கிருக்கேன். இங்கே ராணி தேன் நிறையா இருக்குது பாருங்கள். ராணி தேனீக்கள் பெரிய பெரிய தேனீக்களாக இருக்குதா? இங்கே ராணி தேனீக்கள் எங்கே இருக்காங்க? நிறையா பாருங்கள் தேனீக்கள் எப்படி கஜன்னு இருக்கா. இன்றைக்கி நிறைய அமாவாசைனால இன்றைக்கி தேனி எடுத்து சாப்பிட்றோம். தேன் எடுத்துல சாப்பிட்றோம். ஸோ தேனி இருக்கா இல்லையான்னு இன்றைக்கி டெஸ்ட் பண்ணால் தேன் இருக்குது. இன்றைக்கி 2 கூடில் பார்த்தோம், 2 கூடலையுமே தேனி இருக்குது, 2 கூடலையும் சாப்பிட்டோம். ஸோ இந்த தேனி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எனக்கு இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு கேட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தாங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், கொஞ்சம் தாங்க, தள்ளிருங்க கொஞ்சம் தள்ளிருங்க சார், தள்ளிருங்க. இது பாட்டு இந்த வரல. அந்த தண்ணி இந்த இருக்க வளர்க்குறது தண்ணி இருக்கா? இப்போ போதும். இது சின்ன கிளையில் கட்டியிருக்கு, ரொம்ப எடுத்தமாக்க கீழே விழுந்துடும். அதனால் தான் லேசாக எடுத்துருக்கேன். ஓகே போதும். இவங்ககிட்ட வந்திருக்கேன், கொஞ்சோண்டு தாங்க தேன். அவங்க கொத்த வராங்க. அவங்க இங்கே ஒரு மொக்க பெரிய தேன்லாம் இருக்குது. அதே அது ராணி தேன். ராணி தேன் பாருங்களேன். நிறைய ராணி தேன் இருக்குது பாருங்கள். தேனீகளை எவ்வளோ தேனீகளை கோயின்னு இருக்கா. இப்போ இதிலேருந்து அதை தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் கொடுன்னு நான் கேட்க போகிறேன். தேனீக்களிடம் தேனியை வாங்கும் முறை பாருங்க. ஆமாம், தேனீக்களிடம் கேட்டு வாங்கும் முறை வாங்க. தேனியை தள்ளிப்போன்னு சொல்கிறோமா? தள்ளிப்போ தேனி. ஆஹா தேனி தள்ளிப்போ. நான் எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது. இங்கே பாருங்களேன், நான் எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாமல் தான் தேன் எடுக்கிறேன். பார்த்தீங்களா, எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேனி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் தான் என்னை ஒன்றும் சொல்ல மாட்டுது. உள்ளேருந்து பாருங்களேன், தேன் தெரியுதா? அட அருமையாக அந்த தேன் வருதா? ஆஹா பாருங்கள், தேன் வருது பாருங்கள். தேனீக்களின் நண்பன் நான். அதனால தான் எனக்கு இந்த தேன் கொடுக்குது. இந்த பாருங்களேன், தேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. இந்த பாருங்களேன், எவ்வளோ தேன் வருங்களே. கொடுக்குதா பாருங்களேன், 1 ஸ்பூனுக்கு மேலே வருது. ஸோ இதே தேன் அந்த தேனீக்களை கொல்லாமல் எப்படி தேன் எடுக்கிறது, இந்த முறை புதுசாக பற்றி நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை கொல்லக்கூடாது, நம்மளும் அந்த தேன் சாப்பிடணும். அதுக்கு தான் சரியான வழி. அதை ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். தேனீக்களை ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டோமாக்க நம்மளுக்கு கொடுத்துரும். சரி, இனி போதும். மீதில் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஓகே போதும். இது பார்த்திங்களா எவ்வளோ தேன் இருக்குது பார்த்தீங்களா? இது நான் தான் ஸ்பூனில் பிடிச்சிக்க பாருங்கள். அருமையாக இருக்கா? சூப்பரான தேன். டம்ளர் பிடிக்கிற மாதிரி இல்லையம்மா. இங்கே எவ்வளோ தேனீக்கள் இருக்குது.
தேன் தெரியுதா? சூப்பராக இருக்கு தேன். இதோ தேனை பாருங்கள், இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. நம்ம தேனீக்களில் பார்த்தோம் இல்லையா, ராணி தேன், அப்புறம் வந்து சேவன் தேன் பார்த்தோம் இல்லையா. இங்கே பக்கத்தில் பார்க்கல பெரிய தேனெலாம் இருக்குது பாருங்களேன். பெரிய தேனீக்கள், பெரிய தேனீக்களாக இருக்கா, அதெல்லாம் ராணி தேன். நிறையா ராணி தேன் இருக்குது. நம்ம ஒரு ராணி தேன் சொன்னோம்னா ராணி தேன் நிறையா இருக்குது பாருங்க, பெருசாக இருக்குது பாருங்க. இந்தா இவங்களே நான் காமிக்க பெருசாக தெரியுதா? பெருசு. இந்த ஸோ எங்கள் வீட்டில் உள்ள இன்னொரு தேன் கூடு இருக்குது. இது அதை விட இப்போ அதை விட பெரிய தேன் கூடாக இருக்குது. இப்போ இந்த பெரிய தேன் கூடில் என்ன செய்யணும் பார்ப்போமா? ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணதா, எதுவும் கொத்துதான்னு பார்ப்போம். இது ஃப்ரெண்ட்ஸு தள்ளுன்னு சொல்லிடுவோம். தள்ளுன்னு சொல்கிறோம். இந்த போகுதா? தள்ளு இல்லை, தேன் எடுப்போம். தேன் எடுக்கிறேன் இந்தலையும். ஓ, இதில் நிறையா தேன் இருக்குது. சரியான தேன் இருக்குது இதில். எத்தாடி இங்கே வாங்களேன், நிறையா தேன் இருக்குது இல்லை. ஆமாம், சரி, எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறையா தேன் கூடு கட்டியிருக்கு. அதில் இது ஒரு நல்ல அடியாப்பா, சரியான தேன். இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய தேன். இந்த புது தேன் கூட்டில் தேன் எடுத்தேன். இந்த தேன் பயங்கரமாக இருக்குது. இது பெரிய கூடு இருந்தால் சூப்பராக இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கு. நல்லா அந்த கலரு கனகரேன்னு இருக்குது. நான் எடுத்து சாப்பிட்டது சின்ன கூட்டிலேருந்து, இது பெரிய கூட்டிலேருந்து சாப்பிட்டேன். உண்மை சூப்பராக இருக்குது பாருங்கள். தேனை பாருங்கள், ஒரு ஸ்பூன் இருக்கா? இப்போ ஸ்பூன் அளவு தேன் எடுத்துக்கேன். இதில் சாப்பிட போகிறேன். தேனை பாருங்கள், தேன் அருமையாக இருக்கா? எல்லாத்தையும் எடுக்கலை, நம்மளுக்கு என்ன தேவை அது மட்டும் எடுத்துக்கிட்டோம். சரி, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கொடுத்துருச்சு அந்த தேனீக்கள். நல்ல தேனீக்களாக இருக்குது. ஓகே, அப்படி தேன் சூப்பராக இருக்கா? இதுதான் ஒரிஜினல் தேன். எங்கள் தோட்டத்தில் ஒரு 3-4 இடத்துக்கு கட்டியிருக்கு. ஸோ இன்றைக்கி தான் எடுத்து சாப்பிட்றேன். இன்றைக்கி நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு தேன் கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. சரி, பார்த்தேன், தேன் நிறையா தேன் இருக்குது. நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு தேன் வந்து சூப்பர் தேன் அதிகமாக இருக்குது. தேன் இருக்கா? தேனை பாருங்க, சூப்பரான தேன் இருக்கா? இதுதான் சாப்பிடும், அருமையாக இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட் தலையேறு சொல்லுவோமா? பார்ப்போம். தலையேறு. நாங்கள் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் தான் இருக்கும் பாருங்களேன், எதுவுமே போடல. தள்ளு எனக்கு கொஞ்சோடு தேன் கொடு. கொஞ்சோடு தேன் கொடுங்க. நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க, எனக்கு கொஞ்சோடு மட்டும் தேன் கொடுங்க.
ஸோ எவ்வளோ பெரிய நிறையா தேன் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, பக்கத்தில் காமிக்க பாருங்க, தேனை பாருங்க இப்போ எவ்வளோ தேன் இருக்குது. அடே அப்பா, சரியான தேன். சரி, இது நான் எடுத்து போகிறேன். எங்கள் வீட்டு தோட்டம் மாமரத்தில் ஒரு தேன்கூடு, பெரிய தேன்கூடு இருக்குது. அதை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் வீட்டு மாமரத்துக்கு மேலே கிளையில் வந்து ஒரு பெரிய தேன்கூடு இருக்குது. பாருங்க.